நேற்று ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வச்சு விட்டுட்டேன். இன்றைக்கி நல்லா சீயக்காய் போட்டு சீயக்காய் பண்ணிட்டேன். ஷாம்பு பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பழகிருச்சு இல்லையா, இன்றைக்கி ஷாம்பு பண்ணேன். ஸோ சீயக்காய் போட்டு சீயக்காய் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து மூவி கிளம்புறோம். நான் ரெடி, அத்தரமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. இன்னும் அவன் சாப்பிடல. என்ன வேலை? ஸோ என் ஹஸ்பண்டும் விஹானும் ஊரில் இல்லை. நான் அத்தர்வ் இன்னைக்கு மூவி டேட் போகிறோம். என்னவோ ஒரு மூவி, அது எனக்கு பேர் மறந்து போச்சு. மஞ்சியாவா ஏமா? மஞ்சியா ஹிந்தி மூவி, காமெடி. முஞ்சியா காமெடி ஹாரர் ஷோ. இப்போ இன்னும் நிறைய டைம் இருக்குது. 1:45 தான் ஷோ. ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி போல் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ருவோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் சமைச்சிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து சமையல் வேலை கிடையாது நமக்கு. ஸோ நேற்று மட்டன் கறி, அப்புறம் சிக்கன், ஹனி சில்லி சிக்கன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு பிசைஞ்சு இருந்த எல்லா மாவில் சப்பாத்தி பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு சப்பாத்தி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். செம்மையாக இருந்துச்சு இந்த ஹனி சில்லி சிக்கன். ஸோ இதுக்கான இது இப்போ சாப்பிட்றதுக்கு ஆப்படைட் இல்லை. இது வேணும்னா நம்ம மூவி போயிட்டு வந்து ஈவினிங் சாப்பிட்லாம், நைட்டுக்கு டின்னருக்கு. இப்போ ஒரு 12-12:30 மணிக்கு லேசாக லைட் லஞ்ச். ஏன்னா வீட்டில் இவ்வளோ சாப்பாடு இருக்குது, அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நேற்றே முடிச்சுட்டேன். ஸோ நமக்கு நைட்டுக்கு வந்து வேணால் ரைஸ் இல்லை தோசை எதனா ஊற்றிக்கலாம். மட்டன் கறி இருக்குது, சப்பாத்தியும் இருக்குது, இவ்வளோ சாப்பாடு இருக்குது. எனக்கும் பயங்கர ஹெக்டிக் இந்த வீக்கு. லாஸ்ட் வீக் இன்னும் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கேயாவது மூவி போகலாம், பட் நல்ல மூவி இருந்தால் தானே. ஸோ டைமும் எல்லாம் போகிறதுக்கு. அண்ட் இப்போது வந்து விஹான் 2 நாளாக சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான் மழை பெஞ்சிருது ஈவினிங்க்கு. ஸோ மத்தியானமாக போயிட்டு அந்த 5 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டா தான் நமக்கு சேவ். அதுக்குள்ளே மழை வந்து இப்போ க்ளவுடியாக இருக்குது. பட் எங்கேயாவது வெளியில் போகணும். ஸோ இவனை கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த கிட்ஸ் மூவியாக இருக்கணும் அண்ட் எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஸோ லக்கிலி இது ஒரு மூவி இருக்குது, பார்ப்போம் எப்படியா இருக்குது. மழை வர சான்சஸ் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டு மேரேஜில் இருவேன். இன்னும் 1.5 hour உண்டுமா? ஸோ ஓகே இல்லை. இந்த பையன் சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன்றான். நான் சொன்னேன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சப்பாத்தி இல்லை அட்லீஸ்ட் அரை சப்பாத்தி சாப்பிட்றேன். இல்லை எனக்கு ஃபுல்லாக இருக்குது, இதே போதும், எனக்கு எதுவுமே வேணாம். கரெக்டாக அங்கே போயிட்டு 1 மணிக்கு மூவி பார்க்குற டைமில் எனக்கு பசின்னா நான் என்ன பண்ணுறது? பாப்கார்ன் தான் வாங்கி கொடுக்க முடியும், அதில் மேனேஜ் பண்ணிக்கிறேன்றான். ஸோ 1:45க்கு மூவி ஓகேவா? நாங்கள் இங்கேருந்து 12:45. போன வாட்டி நாங்கள் கரெக்டாக ஒரு 1/2 hour, இங்கேருந்து 1/2 hour தான். ஓகே போதும். அதே கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் முன்னாடியிலேருந்து புக் பண்ணுறேன். 1/2 hourக்கு புக் ஆகி கேன்சல் ஆகுது. அது இந்த மாதிரி வெதரில் யாரும் வரவும் மாட்டாங்க. அதனால் அத்தர் சொல்கிறேன் நம்ம 1.5 hour முன்னாடியே போயிடலாம். அதுவும் அவன் சொல்கிறது கரெக்டு தான். பட் எதுவுமே சாப்பிட மாட்டானே. இப்போ பால் கேட்டுட்ருக்கான். ஸோ பால் குடித்தா திம்மன் ஆகிடும். நான் சொன்னேன் அட்லீஸ்ட் 2 ப்ரெட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ வேணான்றான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது ஜபர்தஸ்தியாக நான் 2 ப்ரெட் அட்லீஸ்ட் ஊட்டி விட்டுறேன். அத்தர்ஸ் லேட்டஸ்ட் ஃபேவரட் பாதாம் மில்க். மாவு நேற்று நைட்டு அரைச்சி வச்சேன், புளிக்கவே இல்லை, சுத்தமாக புளிக்கலை. அதனால தான் இட்லி ஊற்றாமல் தோசை ஊற்றிட்டேன். இன்றைக்கி தோசை டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சான். டேடாயிங் கரெக்ட் டைமில் வந்துருச்சு நம்ம பார்சல். ரொம்ப தேவையானது ஒரு பார்சல். ஒரு குடம் தான் நம்ம வீட்டில் இருக்குது. அட்லீஸ்ட் 2னா தேவை. இன்னொன்று கூட வாங்கணும். ஏன்னா விஹானுக்கு பர்மனெண்ட்டாக ஸ்கூல் பேக்கில் ஒன்று வச்சு விட்டுருணும். ஒன்று நம்ம வீட்டுக்கு வேணும், இன்னொன்று வந்து காரில் இருக்கணும். இந்தம்மா 2 குடம் இந்த பசங்க எங்கேயோ தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி போகிறடா. இது வந்து குட்டியாக வாங்கியிருக்கிறேன், பேக்கில் வைக்கிற மாதிரி. டார்க் க்ரீன் கலர் நல்லா இருந்துச்சு. போச்சு, அவ்வளோதான். செகண்ட் போதும் டேமேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ சரியாக மூடல. இது இப்போது போய் ஸ்மாலாம் தலைமலை. இது போய் ஸ்மாலாடா உனக்கு. இது போய் உன் மாதிரி 4 பேர் வந்துடலாம் உள்ள. 2 பேர் ஆறாமல் ஃபிட் ஆகலாம். யூஸ் பண்ண சாப்பிட்ட பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் நீட்டாக வைண்டப் பண்ணியாச்சு. பிளைண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா நாங்கள் வரத்துக்கு சாயங்காலம் ஆகிடும். ஸோ இதுதான் ஒரு வசதி. நம்ம மேடெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம டைமுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நினைக்கும் போது கிளம்பிட்டே இருக்கலாம். 12:30 கிளம்பணும். 12:50 இப்போ டைமு. அதே மாதிரி புக் பண்ண கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒன்று புக் ஆகிருக்கு. நம்ம யாத்திரை நல்லா இருக்குது பெங்களூரில். இந்த ஓலா ஊபர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் போட்டிருக்கேன். நம்ம அமேசானில் வாங்கின ஹாலில் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது, காட்டன். ஸோ கூட வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பெஜாமா ஒயிட் கலர். அண்ட் என்னோட புது கொடை எடுத்துகிட்டு கிளம்புறோம். 45க்கு மூவி. என்னை விரட்டுறதுலையே இருக்கான். அம்மா, it's one of those seats which goes zing zing thing. அப்படியா? Wow. That's why I'm saying come early. Come. 2-3 ತೋರಿಸ್ತಾ ಇದೆ ನೋಡು. ಹೌದು, ಆನ್ ಟೈಮ್. காலையில் டிஃபன் பண்ணதோட சரி, நாங்கள் வேறு எதுவுமே சாப்பிடல. அப்படியே வந்துட்டு பசியே
சண்டே சந்தை ஸ்டார்ட் ஆகி போச்சு. But there isn't much traffic. இங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. சந்தை ரோடுக்கு 2 பக்கமும் டிராஃபிக். போபா டீ நீ குடிச்சதில்லை? ஆ I've never tried it. ஏய், I'm ஒரு serious. வாட்டி என் பர்த்டேக்கு Not போபா even once. போபா டீ நம்ம குடிச்சிருக்கோம். நல்லா ஞாபகம் பண்ணு. அது வாங்கி இந்த பையன் குடிக்கவே இல்லை. அந்த இது என்னது, அந்த சாபுதானா பேர்ல்ஸை வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் போட்டு நிறைய ரொப்பிட்டு அதில் ஏதோ ஒரு லிக்விட் ஊற்றி கொடுப்பாங்க. அதை போபா டீன்னு குடிப்பாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும். ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணேன் இது வாங்கி. ரிமெம்பர் பர்மா வி வென்ட். ரிமெம்பர் பர்மா. இப்போதான் ரோட் ஃப்ரீயாச்சு. டைம் கூட ரீச் ஆகிடும். ரீச் ஆயாச்சு. மணி கரெக்டாக 12. ஆன் டைம். It's a Dunkin' Donuts. கோல்டு கிளாஸ் ஃபுல்லாக டிக்கெட்ஸ் புக்காக இருந்துச்சு. இதில் மட்டும் 2 லக்கிலி கிடச்சிது. இன்னும் எவ்வளோ 10 மினிட்ஸ் இருக்கா? 10 நிமிஷம் இருக்கு. லாஸ்ட்டு படா சாப்பிட்டு வாடாண்ணா. ஒன்லி பாப்கார்ன் அலவுடு. வீட்டில் நிறைய சமைச்சு வச்சுருங்க. இல்லை நத்திங். புக் ஆகி போச்சு. இது மட்டும் தான் காலியாக இருந்துச்சு இந்த 2 சீட்டு. போட்டா என்னால் அப்படி சாஞ்சிட்டெல்லாம் பார்க்க முடியாது. இதுதான் கரெக்டாக இருக்குது உட்காந்துட்டு பார்க்குறது. அதற்கு பிளாங்கெட் குளிர் தான் உனக்கு. Oh, give me one more tissue. Well. Thank you. What do I get? Mango or blueberry? சரி, மூவி எப்படி இருந்துச்சு? மூவி எப்படி இருந்துச்சு? Good. இந்த போபாட்டி எப்படி இருக்கும்? போபாட்டி மூவி ஓகே, டைம் பாஸ். ஒரு மாதிரி அனிமேஷன் கிடையாது. மாதிரி பரவாயில்ல, பார்க்கலாம். சும்மா ஜாலியாக ஒரு ஒன் டைம் வாட்ச். Maybe go by. போபாட்டி ப்ளூபெர்ரி. ஆனஸ்ட்டாக சொல்லு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கேவலமாக இருக்கா? நாகப்பழம் இருக்குல்ல, ஒரே ஒரு நாகப்பழம் நல்லா புழிஞ்சி அதில் 1 லிட்டர் 1 சொம்பு தண்ணி ஊற்றி அதில் 4 அழுவி போன சாபுதானா இருக்குல்ல, ஜவ்வரிசி, அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு. அதை விட கேவலமாக இருக்குது. டேஸ்ட்டுன்னா பார்த்துக்கோங்க. டைம் இப்போ 34 मिनट 34 नहीं अभी टाइम क्या हुआ है कुछ नहीं 4:30. हाँ 4:30 இப்போ 4:30 மணி. हाँ नहीं कुछ नहीं आपसे அவங்க நினச்சிட்டு அவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதான் மழை வரல, மழை வந்து நின்றுருக்கு மாதிரி ஃபுல்லாக வெட்மெட்டாக இருக்குது. ஸோ இது வந்து மிச்சம் பாப்கார்னு, அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஸ்நாக் பர்கர் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலான்னு. ஏன்னா இங்கே அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். உட்காந்து
வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நல்ல வேளை மழை இல்லை, க்ளவுடியாகவே இருக்குது. இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதனால தான் செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். இந்த ஆட்டோவில் போனோன்னா இப்போல்லாம் நம்ம யாத்திரியில் தான் புக் பண்ணுறேன். டக்குன்னு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ஆட்டோ கிடச்சிருது. இந்த ரேட்ஸ் ரொம்ப நியாயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸு நமக்கு வீட்டில் இதுவும் இருக்குது. ஸோ இனிமே சமையல் வேலை கிடையாது. ஸோ போயிட்டு வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம். மழை வந்தாக்கா இன்றைக்கி நான் தண்ணி ஊற்றுனது வேஸ்ட் ஆகிடும் என்னோட எஃபர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.